திருச்சி மாநாடு சொல்லக்கூடிய தேர்தல் வாக்குறுதிகள் என்ன? மீண்டும் முதலமைச்சராக திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பிரம்மாண்ட மாநாட்டில் 10 லட்சம் பேர் பங்கேற்கக்கூடிய இந்த நிகழ்வை இந்தியாவே உற்று பார்க்கிறது. பார்க்கலாம் மேலும் கூடுதல் செய்திகளை இந்த காணொளியின் வாயிலாக. தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். திருச்சியில் 700 ஏக்கர் பரப்பளவில் மாநாட்டு திடல், 200 ஏக்கரில் வாகன நிறுத்தும் வசதி, 35,000 வாகனங்கள் நிறுத்தப்படுகிற அளவுக்கான இடவாய்ப்பு, மாநாட்டு பந்தலுக்கு நுழைவதற்கான 9 வாயில்கள், மிகப்பெரிய பிரம்மாண்ட LED திரையுடன் கூடிய மேடை, சுமார் 10 லட்சம் நிர்வாகிகளுக்கான சைவம் அசைவம் உணவு, இருக்கை வசதி, குடிநீர், சிற்றுண்டி ஏற்பாடுகள் என களை கட்ட தொடங்கியிருக்கிறது திருச்சி மாநாடு. திமுக மாநாடு என்றாலே பிரம்மாண்டத்தின் அடையாளமாக பார்க்கப்படுகிற களமாக 2026 தேர்தல் களமும் அமைந்திருக்கிறது. ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் என்ற முழக்கத்துடன் திருச்சியில் திமுக மாநாடு இன்றைக்கு நடைபெற இருக்கிறது. இம்மாநாட்டில் திமுக நிர்வாகிகள் சுமார் 10 லட்சம் பேர் பங்கேற்க உள்ளார்கள் என்பது மிக முக்கிய செய்தியும் கூட. இந்த மாநாட்டை ஒட்டி திருச்சி முழுவதும் விழாக்கோலமாக காணப்படுகிறது. திருச்சி சிறுகனூரில் இன்று திமுகவின் பிரம்மாண்டமான 12வது மாநில மாநாடு என்பது இந்தியா முழுவதும் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. திமுகவின் முதன்மை செயலாளரும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சருமான திரு KN நேரு மாநாட்டுக்கான மிகப்பெரிய பிரம்மாண்ட ஏற்பாடுகளை செய்து கொடுத்திருக்கிறார். பிற்பகல் 3 மணிக்கு கலை நிகழ்ச்சிகளுடன் மாநாடு தொடங்கி சரியாக மாலை 5:30 மணிக்கு மாநாட்டு திடலில் அமைக்கப்பட்டுள்ள 110 அடி உயர கொடிக்கம்பத்தில் திமுகவின் தலைவரும் முதலமைச்சருமான திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் திமு கழக கொடியை ஏற்றி வைக்கிறார். மாநாட்டு மேடைக்கு முதல்வர் ஸ்டாலின் வருவதற்காக கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் தொலைவுக்கு ரேம்ப் வாக் அமைக்கப்பட்டுள்ளது. இம்மாநாட்டுக்கு திமுகவின் இளைஞரணி செயலாளரும் துணை முதலமைச்சருமான திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முன்னிலை வகிக்கிறார். அமைச்சர் KN நேரு அவர்கள் வரவேற்பு உரையாற்றுகிறார். இம்மாநாட்டில் திமுக நிர்வாகிகளும் உரையை தொடர்ந்து தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட இருக்கின்றன. முதல்வர் ஸ்டாலின் சிறப்புரையில் முக்கியமான தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட உள்ளார் என்பது இந்த மாநாட்டின் கூடுதல் சிறப்பு, கவனிக்கத்தக்க அம்சம். அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் இந்த மாநாட்டில் நன்றி உரையும் வாசிக்க இருக்கிறார். 2021ஆம் ஆண்டு திருச்சி சிறுகனூரில் இதே இடத்தில் நடைபெற்ற திமுக மாநாட்டில்தான் பெண்களுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்குவோம் என்பது உள்ளிட்ட 7 முக்கிய வாக்குறுதிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் கடந்த காலம் அறிவித்திருந்தார். அதே போல இந்த மாநாட்டிலும் முக்கியமான வாக்குறுதிகள் இடம்பெறும் என்று பெரிதளவில் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு தேர்தல் களத்தில் நாளுக்கு நாள் பரபரப்பு தொற்றி வருகிற இந்த காலகட்டத்தில் இந்த மாநாடு திமுகவின் மிக முக்கிய மாநாடாக பார்க்கப்படுகிறது. இந்த பிரம்மாண்ட மாநாட்டின் எதிரொலிப்பு தேர்தலில் என்னவாக இருக்க போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.